கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலும் உன் பெலனாகிய கர்த்தர், உன் பெலனாகிய கர்த்தர் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, வல்லாதி வல்லவரே, ராஜாதி ராஜாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, ஆண்டவரே, எங்களுடைய பெலனாக நீர் இருக்கிறீர், எங்களுடைய கண்மலையாக நீர் இருக்கிறீர், எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, பலனற்ற ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நாளைக்கு என்ன செய்வேன், நான் எப்படி வாழப்போகிறேனோ தெரியவில்லை என்று ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிற அநேகம் பேருக்கு ஆண்டவரே நீர் பலனாக தென்படுவீராக. எக்ஸாமில் எப்படி மார்க் எடுக்க போகிறேனோ என்று தவித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீர் பலனாக தென்படுவீராக. குறிப்பிட்ட பாடத்திலே ஐயோ வீழ்ந்து விடுவேனோ என்று நினைத்து கொண்டிருக்கிற மகளுக்கு நீர் பலனாக தென்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது, உம்முடைய இரக்கம் எத்தனை பெரியது. இந்த மாலை வேளையிலும் இந்த செய்தி, உம்முடைய செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய அருள் வந்து இறங்குவதாக, உம்முடைய வல்லமை வந்து இறங்குவதாக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். 81 கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1வது வசனம், சங்கீதம் 81:1, நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அருமையானவர்களே, யார் உங்களுடைய பலன், யார் உங்களுடைய நம்பிக்கை, யார் உங்களுடைய விடிவெள்ளி, யார் உங்களுடைய துருகம், யார் உங்களுடைய கேடகம்? இந்த மாலை வேளையிலும் ஒரு வயசை நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். தேவாதி தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது ஒருவேளை இப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு கட்டெரும்பு அதனுடைய காலை சுற்றி ஒரு யானையிலே கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டெரும்புக்கு என்ன பயம்? ஒன்றுமே கிடையாது. யானை அது பாட்டுக்கு போனால் தூரத்திலே கட்டெரும்பு என்றால் யானைக்கு அந்த கட்டெரும்பை இழுத்து கொண்டு போவது கடினமான காரியமா, லேசான காரியம்? அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு 840 கோடி ஜனத்தொகை இருக்கலாம். இது 8400 கோடி ஜனத்தொகை ஆனாலும் சரி, படைத்தவர் அல்லவா அதை பற்றி கவலைப்பட வேண்டும். இன்றைக்கு நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? ஜூன் மாதத்தில் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? ஜூலை மாதத்தில் உன்னை யார் வாரி விடுவார்கள் என்று உனக்கு தெரியுமா? ஆகஸ்ட் மாதத்தில் உன்னை யார் கை தூக்கி விடுவார்கள் என்று உனக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியாது. உலகத்திலேயே தலை சிறந்த ராஜாவாகிய, போர் நிபுணங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராகிய, என் கையிலே போருக்கு என்னை பழக்குவித்த தேவனாகிய கர்த்தாவே என்று சொன்ன இந்த தாவீது ராஜா என்ன சொல்லுகிறான்? என் பலனாகிய கர்த்ததே, நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். இன்றைக்கு நீ சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஐயோ மேக்ஸ் எனக்கு தெரியலையே, அருமையான மகளை சயின்ஸ் வரமாட்டேங்குதே, புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ? உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். இந்த சரீரத்தை படைத்தவர், இதுக்குள்ளாக மூளை என்று ஒன்றை படைத்து வைத்தவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு பரீட்சையில் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. நீ உன்னுடைய பலனாக, உன்னுடைய அரணாக, உன்னுடைய ஞானமாக இந்த தேவனை பிடித்துக்கொள். இன்று இரவே உனக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ஆண்டவர் சொல்லி தருவார். எப்படி எழுத வேண்டும் என்பதை சொல்லி தருவார். எந்த ஆன்சரையும் கர்த்தர் சொல்லி தருவார். வேதத்தில் அருமையாக ஆசா என்கிற ஒரு ராஜா வருகிறார். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு அசைக்க முடியாத ஒரு வார்த்தையை, ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை, ஒரு அழகான ஒரு வார்த்தையை, ஒரு அன்பு உள்ளத்திலே பாய்கிற ஒரு வார்த்தையை அந்த மனிதர் சொன்னார். 2 நாளாகமும் 14:11 சொன்னார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனே, படைப்பாளியே, இறைவனே, சூரியனும் சந்திரனுக்கும் அதிபதியே, உமக்கு லேசான காரியம். உம்மை நம்பி இந்த ஏராளமான இந்த படைக்கு முன்பதாக நிற்கிறேன். உம்மை நம்பி இந்த பொருளாதார நெருக்கடியிலே நிற்கிறேன். உன்னை ஒருவேளை கருப்பு என்று தள்ளிவிட்டு விட்டு உனக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கிறதா? உன் பலனாகிய கர்த்தரை நம்பு. ஐயோ இவ்வளவு காசு தானே இருக்கிறது, இந்த மாதம் நான் சீட்டு பணத்தை எப்படி கட்டுவேன், வாடகை வீட்டை எப்படி கட்டுவேன்? உன் பலனாகிய கர்த்தரை நம்பு. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவன் பலவானாக இருந்தாலும் சரி, பலவீனனாக இருந்தாலும் சரி, நீர் அவனை தூக்கி விடுவது உமக்கு லேசான காரியம். அவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம்.
எவ்வளவு அருமையான வார்த்தை! இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு அல்ல, தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையை நீ நினைத்து பார். தேவனிடத்திலே இருக்கிற காருண்யத்தை நினைத்து பார். அவர் வார்த்தையினாலே சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர். உனக்கு இருக்கிற இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடு. அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். நல்ல மார்க்குகளை எடுக்க கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதம் 18:1 தாவீது ராஜா சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் என் துருகமும் என் கேடகுமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் கர்த்தாவே, நாங்கள் ஏமாத்துற கர்த்தாவே. ஆனால் உம்மை கொண்டு ஒரு சேனைக்குள் பாய முடியும். உம்மை கொண்டு இந்த பைனான்ஸ் கஷ்டத்தை நீக்க முடியும். உம்மை கொண்டு இந்த வியாதியிலிருந்து நாங்கள் வெளிவர முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். முதலாளிக்காகிலும் ஆண்டவரே தொழிலாளிக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கலெக்டருக்காகட்டும் பீனுக்காகட்டும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நாங்கள் எல்லாரும் உடைய கருத்தில் இருக்கோம் கர்த்தாவே. இந்த வேலையில் வேண்டி நிற்கிற கர்த்தாவே, ஆண்டவரை வருங்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிற அருமையான மகளுக்கு உதவி செய்வீராக. கைதூக்கி எடுப்பீராக. தங்களுடைய வீடுகளிலே தங்களுக்கு தெரிந்தவர்களை, ஆண்டவரை நம்பிக்கைக்குரியவர்களை, வருமானத்தை ஈர்த்தி கொடுத்து கொண்டிருந்தவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு நீர் பலனாக இறங்குவீராக. ஆண்டவரே, நீர் பலனாக இறங்குவீராக. அன்பு பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக. அரவணைத்துக் கொள்வீராக. என்றென்றும் எங்களுடைய கண்மலை நீர்தான் கர்த்தாவே. என்றென்றும் எங்களுடைய ஆண்டவரை நம்பிக்கை நட்சத்திரம் நீர்தான் கர்த்தாவே. இறங்குவீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்குவீராக. நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொன்னீரேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.